அசாம் மாநிலத்தில் ஓர் ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். என்ன வெயில்! ஆற்றில் சென்று குளித்து விட்டு வரலாம். அப்படியே ஆற்றில் கொஞ்சம் நண்டு பிடித்து வந்து சந்தையில் விற்றால் கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஆஹா, நிறைய தண்ணீர். ஏதாவது ஒரு கரையில் இருந்து நண்டு பிடிக்கலாம், பிறகு குளிக்கலாம். நீண்ட நேரம் தேடியும் அந்த ஏழைக்கு கிடைத்ததோ வெறும் 4 நண்டுகள் மட்டும்தான். நேரம் போனதுதான் மிச்சம். சரி, என்ன செய்வது? இந்த குளத்தின் கரையில் கொஞ்ச நேரம் தூங்கலாம். என்ன செய்வது? தெய்வம்தான் துணை. அவன் நன்றாக தூங்கிவிட அங்கிருந்த குரங்குகள் அவனிடம் வந்தன. நண்டு பிடிக்க வந்தவர் போல இருக்கிறது, பாவம் தூங்கிவிட்டார். கூடையில் நண்டில்லாவிட்டால் வருத்தப்படுவார். நாம் இவருக்கு உதவி செய்யலாமா? கூடை நிறைய நண்டுகள் பிடித்து வைக்கலாம். சரி, நண்டுகள் பிடித்த பின் அவன் அருகே வந்து நின்றன. சரி, இனி இவரை எழுப்பி விடுவோம் என்று ஒரு குரங்கு அவனை எழுப்பியது. ஐயோ, இவர் இறந்து விட்டாரா? சரி, என்ன செய்யலாம்? இவரது உடலை இவரது வீட்டில் கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த ஏழையை சுமந்து கொண்டு குரங்குகள் நடந்தன. வீட்டருகே அவனை வைத்துவிட்டு இனி நாம் போய்விடலாம். அந்த கிராமத்தினர் வந்தால் இவரை கொண்டு போய் விடுவார்கள். குரங்குகள் புறப்பட்டன. அட, நான் எப்படி இங்கு வந்தேன்? என் கூடை எங்கே? அட, இது என்ன அற்புதம்! கூடை நிறைய நண்டுகள். இது ஜலதேவதையின் பரிசுதான். ஏழைக்கு நடந்த சம்பவம் ஊருக்குள் பரவியது. அதன் பின் ஒரு நாள் இரவில் பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒருவன் அந்த விவசாயியின் வீட்டிற்கு வந்தான். வாங்க நண்பரே, என்ன விசேஷம்? வாங்க. நண்பரே, உங்களுக்கு எப்படி ஜலதேவதையின் ஆசி கிடைத்தது? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஏழை தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தன் நண்பனிடம் சொன்னான். அட, அப்படியா? ஒரு நாள் அந்த ஆளும் கூடையோடு வந்து மர நிழலில் படுத்தான். சிறிது நேரம் சென்ற பின் குரங்கு கூட்டம் அங்கு வந்தது. அவைகள் கூடை நிறைய நண்டுகள் பிடித்தன. அட,
இந்த ஆளும் இறந்து விட்டார் போலிருக்கிறது. குரங்குகள் அவனையும் சுமந்து கொண்டு கிராமம் நோக்கி நடந்தன. இந்த ஆள் நல்ல கணம். ஆமாம் ஆமாம், பார்த்து கொண்டு போய் சேர்க்கணும், இல்லாவிட்டால் அந்த குழியில்தான் விழுவோம். ஐயோ, ஏதோ ஆபத்து, எதற்கும் நாம் கண்ணை திறந்தே கிடப்போம். ஓ, எனக்கு கை வலிக்கிறது, என்னால் இவரை சுமக்க முடியவில்லை. ஐயோ, என் கால் வேறு வழுக்குகிறது, பார்த்து. ஐயோ கடவுளே, உன் கால் வழுக்கினால் நான் பள்ளத்தில் விழுந்து விடுவேன். ஐயோ அட கடவுளே! பேராசைக்கு கிடைத்த பரிசை பார்த்தீர்களா?